வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 26 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தற்பொழுது உயரழுத்தம் அரபிக்கடல் வங்கக்கடல் ரெண்டு பக்கமும் நீடித்து கொண்டிருக்கு. இதனால தமிழ்நாட்டில் வெப்பம் உயர்ந்திருக்கு. இதற்கு பிறகு 29ஆம் தேதியிலிருந்து கேரளாவிலே இடிமழை பொழிவை கொடுக்க போகிறது. கேரளா கர்நாடகாவிலே அது 30, 31ஆம் தேதி தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் வர இருக்கிறது. பிறகு 1, 2 தேதிகளில் கேரள எல்லையோர தமிழ்நாட்டிற்கும், 3ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும், தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு புதிய காற்று சுழற்சி வரப்போகிறது. சுமத்ரா தீவு அருகே வர இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை கீழடுக்கு சுழற்சியாக தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வந்து அது தெற்கு காற்றை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஏற்றப் போகிறது. தெற்கு தென்கிழக்கு காற்று கிழக்கு காற்றை ஏற்றி உயரடுத்த தாழ் குளிர்விக்கப்பட்டு தமிழ்நாட்டிலே 3ஆம் தேதி தொடங்கும் மழை தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கி அது 3, 4, 5 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் பெய்ய போகிறது. பிறகு அது 5, 6, 7, 8, 9, 10, 12 தேதி வரைக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் கொடுக்க இருக்கிறது. அதை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரம் நல்ல மழை காத்திருக்கிறது, வெப்பம் தனியும் என்றோம். அதற்கு முன் வெப்பம் எப்படி இருக்கும், அடுத்தடுத்து வரக்கூடிய மழை அமைப்பு, இடிமழை அமைப்பு எங்கே எப்படி மழைப்பொழிவை தரும் என்பதை இந்த அறிக்கையில் விரிவாக பார்ப்போம். தற்பொழுது உயரழுத்த காற்று வங்கக்கடலோர மாவட்டங்கள் நுழைந்து உள் மாவட்டங்கள் வழி ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய், பாலக்காட்டு கணவாய் மற்றும் மைசூர் வழியாக அரபிக்கடல் நோக்கி கிழக்கு காற்று, அதாவது உயரழுத்த காற்று தரையிறங்கி தரைப்பகுதிகளில் வெப்பமடைந்து நீராவியை மேலடுப்பி, மேலடுக்கில் நீராவியும் கீழடுக்கில் அனல் காற்றுமாக மேற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த காற்று தினசரி மேற்கு மாவட்டங்களில் வெப்பநிலையை உயரச் செய்கிறது. குறிப்பாக கணவாய் பகுதி மாவட்டங்கள், குறிப்பாக கணவாய் பகுதி இருக்கக்கூடிய ஊர்கள் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, தாராபுரம், நெகமம், கருமாபுரம், காட்டம்பட்டி மற்றும் குண்டடம், பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில், கரூர், அரவக்குறிச்சி மற்றும் ஈரோடு இந்த பகுதி, பரமத்தி வேலூர் இந்த பகுதிக்கும், அதே போல் தென் மாவட்டங்களில் கோவில்பட்டி, சிவகாசி, சாத்தூர் மற்றும் திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களின் திருநெல்வேலிக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதியிலையும் கொஞ்சம் வெப்பம் அதிகரித்து காணப்படும். இது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதாவது தொடர்ச்சியாக ஒரே மாதிரியே கண்டினியூவாக கோடைனா அப்படியே அக்னி நட்சத்திர காலம் வரைக்கும் ஏறிக்கிட்டே போகிற அமைப்பு கிடையாது. பொதுவாகவே எல்லா காலங்கள்லேயும் அப்படித்தான் இருக்கும். கோடையில் இல்லாத வெப்பம் கூட பிப்ரவரியில் சில ஆண்டுகள் வந்திருக்கு. ஆனால் கோடையில் மழையும் பொழிந்திருக்கிறது. அக்னி நட்சத்திர காலத்தில் மழையும் பொழிந்திருக்கிறது. இந்த ஆண்டும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது, அதாவது இந்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூட கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கும். அதாவது இன்றைக்கு 26ஆம் தேதி வியாழக்கிழமை, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 28 சனிக்கிழமை, இந்த 3 நாளும் வியாழன், வெள்ளி, சனி 3 நாளும் கொஞ்சம் வெப்பம் அதிகரித்துத்தான் இருக்கும். உள் மாவட்டங்களில் கடலோரம் பெரிதாக இருக்காது. ஆனால் கடலோரம் உணரும் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஆனால் வெப்பநிலை மாநில பதிவாகி இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ஆக இந்த வெப்பமே நமக்கு வாட்டுதே. அப்போ 100 டிகிரி வெப்பம் எப்படி ஈரோட்டில் இருப்பார்கள், பொள்ளாச்சியில் இருப்பார்கள், தாராபுரத்தில் இருப்பார்கள் என்று யூகித்து கொள்ள முடியும் அளவிற்கு அந்த வெப்பம் நீங்கள் உணர்வீர்கள். ஆனால் கடலோரம் பெரிதாக இருக்காது. ஆனால் வெப்பநிலை மாநில பார்த்தால் குறைவாக இருக்கும். உணரும் வெப்பம் அதிகமாக இருக்கும். திருச்சிக்கு மேற்கே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதிலும் பொள்ளாச்சி மற்றும் பாளையங்கோட்டை, அதேபோல் விருதுநகர், சாத்தூர், சிவகாசி, வெம்பக்கோட்டை, கோவில்பட்டி, கயத்தாறு இந்த பகுதியிலையும், அதே போல் ஈரோடு, கரூர் போன்ற பகுதிகளிலையும், அதுலேயும் நம்பர் 1 இடம் பாளையங்கோட்டை, சிவகாசி. இங்கெல்லாம் 102 அல்லது எங்காவது ஒரு இடத்துல 104க்கு போகலாம். 104 என்பது 38 என்பது 100 டிகிரி, 39 102 டிகிரி, 40 டிகிரி செல்சியஸ், 40 டிகிரி செல்சியஸ், அதாவது 104 டிகிரி இந்த சனிக்கிழமைக்குள் ஏதேனும் ஒரு இடத்தில் பதிவாகலாம்.
அந்த பதிவாகும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இடம் பாளையங்கோட்டைக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி. அடுத்தது பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, கரூர், அரவக்குறிச்சி இந்த இடைப்பட்ட பகுதி. கோயம்புத்தூர் கூட 36 டிகிரி 37 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும். 37 என்பது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் கோயம்புத்தூர் மாநகரம் கூட இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை. இந்த 3 நாளை நீங்கள் சமாளித்து விட்டால் பிறகு குளிர்ந்துவிடும், இடிமழை வந்துவிடும், குறைந்துவிடும் வெப்பம். ஆக இந்த 104 என்பது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 100ஆகவும் 98ஆகவும் 96ஆகவும் குறைஞ்சிரும். ஆகவே வரக்கூடிய சனி ஞாயிறு வரைக்கும் தான் இந்த வெப்பத்தை நாம் ஏற்றுக்கொண்டு, அதற்கு பிறகு வெப்பம் அதிகமாக இருக்குமோ, சூரியன் குத்துக்கதிர் வரை இருக்கிறது, ஆக்கினி நட்சத்திரம் வரை இருக்கிறது, இன்னும் அதிகமாக இருக்குமோ என்கின்ற மனவேதனை கற்பனையை எடுத்துக்கொள்ளாமல் வரக்கூடிய சனி ஞாயிறு வரைக்கும் இந்த அதிகரிக்கக்கூடிய வெப்பத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற முன்னேற்பாட்டுடன் இருந்து கொண்டு, வேலூர் கூட இப்போ இருக்காது. வேலூர் எப்போ அதிகமாக இருக்கும்னா முதல் வாரத்தில் அந்த 5-6 தேதிகளில் மழை வரப்போதில் அப்போ தான் வேலூர் இருக்கும். ஏன்னா 3ஆம் தேதி உடனடியாக வேலூர் மழை தொடங்காது. தென் மாவட்ட கடலோர பகுதி, தென் மாவட்ட உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, டெல்டா மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் தான் 3ஆம் தேதி முதல்ல மழை தொடங்கும். அதற்கு பிறகு 5-6 தேதிகளில் தான் வேலூர் இருக்கும். ஆகவே இங்கே மேகமூட்ட மழை இருக்கும் பொழுது அங்கே வெயில் அதிகமாக இருக்கும். ஆகவே முதல் வாரத்தில் தான் வேலூர் இருக்கும். அதுக்கு முன்னாடி பொள்ளாச்சி உள்ளிட்ட அதே போல் கயத்தாறு உள்ளிட்ட இந்த கணவாய் பகுதிகளின் மேற்கு பகுதி வெயில் அதிகமாக இருக்கும். இதனிடையே வரக்கூடிய 29ஆம் தேதி கேரளா, கர்நாடகாவின் கடலோர பகுதிகளில் தொடங்கும் மழை 30ஆம் தேதி கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு சரிவில் மழைப்பிடிப்பை கொடுக்கும் 30ஆம் தேதி. 31ஆம் தேதி தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது நீலகிரி 30ஆம் தேதியே கொடுக்கலாம். நீலகிரி, வால்பாறை, தேனி மாவட்டத்தோட கேரள எல்லையோர பகுதி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதி, தென்காசி மாவட்டத்தோட செங்கோட்டை, குற்றாலம் அதனை ஒட்டி உள்ள பகுதி எல்லாமே 30 அல்லது 31ஆம் தேதி கொடுக்கும். அதே நேரத்தில் கர்நாடகாவின் மைசூரு, பெங்களூருக்கு கொடுக்கும். 1ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோரம், ஈரோடு, நீலகிரி மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோரம் ஏப்ரல் 1 மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஏப்ரல் 2 கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி உள்ளிட்ட கேரள எல்லையோர பகுதிகளிலையும் ஏப்ரல் 2 அதே இடத்துலையும். ஏப்ரல் 3 தென்கடலோரம், அதுதான் காற்று சுழற்சி, சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து வரப்போகிற காற்று சுழற்சி படத்தில் காட்டியிருக்கிறேன். இது எந்த ஊடகமோ எந்த வானிலை மாதிரியும் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை. இது ஒரு கற்பனை படம், பொறுத்திருந்து பாருங்கள், இது நடக்கும். வரக்கூடிய 3ஆம் தேதி தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை இந்த பகுதிகளிலையும், உள்ளே சிவகங்கை, மதுரை மற்றும் கொஞ்சம் கொஞ்சமாக 4ஆம் தேதி அப்படியே அரியலூர், பெரம்பலூர், கடலூர், திருச்சி மற்றும் கரூர், திண்டுக்கல் போன்ற பகுதிகளுக்கும், மதுரை, தூத்துக்குடி மாவட்ட உள்பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, தென்காசி மாவட்ட கிழக்கு பகுதி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, மதுரை மாவட்டத்தின் மேற்கு மற்றும் அனைத்து பகுதியும், திண்டுக்கல், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்திற்கும் 4 தேதி 4-5 தேதிகளில் அது கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு 3ஆம் தேதியே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கிழக்கு பகுதி கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் 4-5 தேதிகளில், அதாவது திருப்பத்தூர் மாவட்ட பகுதி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஊத்தங்கரை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட செங்கம் மற்றும் கல்வராயன் மலைப்பகுதி, தருமபுரி மாவட்டத்தோட பார்ப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பொம்மிடி போன்ற பகுதிகள், சேலம் மாவட்டத்தோட ஆத்தூர், வாழப்பாடி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட சின்ன சேலம், கோமிக அணை பகுதி, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி மற்றும் பெரியேரி பகுதி மற்றும் தம்மம்பட்டி சேலம் மாவட்ட பகுதி மற்றும் நாமக்கல் மாவட்டத்தோட கொல்லிமலை மற்றும் திருச்சி மாவட்டத்தோட வடக்கு பகுதி, உப்பிலியபுரம், தாத்தையங்கார்பேட்டை மற்றும் துறையூர், பெரம்பலூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி, கடலூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, அதாவது உளுந்தூர்பேட்டை மற்றும் பெரம்பலூர், அரியலூருக்கு இடைப்பட்ட
அந்த கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிக்கும் வரக்கூடிய 5 தேதிக்கு மேல் மழை கிடைக்கும். 7, 8, 9, 10, 11, 12ஆம் தேதியெல்லாம் கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் பலத்த மழை இருக்கும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் அப்படியே ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் எல்லாம் 6, 7, 8, 9 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். கிழக்கு காற்று, தென்கிழக்கு காற்று, அதாவது வட இந்திய நிலப்பகுதிகளில் அமைய போகிற காற்றழுத்த தாழ்வு நிலை நோக்கி கிழக்கு காற்று பயணித்து உயரடுத்த காற்றும் கிழக்கு தென்கிழக்கு காற்றும் இணைந்து தமிழ்நாட்டில் வடகடலோரத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக வெப்பநிலை 29க்கு மேல் படிப்படியாக குறையும். ஒரு சில இடங்களில் இருந்தாலும் பெரும்பாலான இடங்களில் வெப்பம் இந்த வாரம் இருக்கக்கூடிய வெப்பத்தை காட்டிலும் அடுத்த வாரம் குறைந்திருக்கும் என்கின்ற ஆறுதல் செய்தியோட முதல் வாரத்தில் 3ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை பரவலாகும். முதல்ல தென்கடலோரம், தெற்கு டெல்டா, பிறகு மத்திய டெல்டா, உள் டெல்டா, வடக்கு டெல்டா, பிறகு படிப்படியாக வடகடலோரம், வட உள் பகுதி என்று படிப்படியாக முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரத்தில் ஏப்ரலில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கப் போகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் இதுவே உறுதியான அறிக்கை என்று நினைத்து ஏதேனும் விவசாய பணியில் இறங்கி விடாமல் தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருந்து அப்டேட்ஸ் மாறுதல் துல்லியம் அறிந்து ஒதுக்கி கோடை மழை பொழியும் என்பதையும் புரிந்து இணைந்திருந்து அப்டேட்ஸ் அறிந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.